ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமி சரஸ்வை கிச்சன். நாம் இந்த வீடியோவில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்மில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லேட்டஸ்ட்டு என்னோடய வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாம். நீங்கள் அரிசி குக்கரில் வைக்கும்போது அதுக்கு மேலேயே நீங்கள் தக்காளி வச்சிட்டிங்கன்னா தக்காளி உங்களுக்கு சீக்கிரமாக வெந்துடும். இந்த தக்காளியை நீங்கள் ரசத்துக்கு கரைக்கிறதுனாலும் இல்லை சட்னி செய்கிறதுனாலும் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். அது ஈஸியாக உங்களுக்கு வதங்கிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் குக்கர் விசில் முடிஞ்சிருச்சு. இப்போ தக்காளி நல்லா வெந்துருச்சு. நீங்கள் ஸ்கின்னை கூட நீங்கள் பீல் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் சட்னி அரைக்கவோ ரசம் செய்யவோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டாவது டிப் பார்த்திங்கன்னா, நம்ம ஹாட் பாக்ஸில் ரைஸ் வைப்போம். ஆனால் அந்த ஸ்டீம் போக போக அந்த தண்ணி விழுந்து அடியில் இருக்கிற சாப்பாடெல்லாம் தண்ணியாக ஆகிடும். ஸோ அதுக்கு என்ன பண்ணிங்கன்னா, சாப்பாடு ஹாட் பாக்ஸில் வச்சோன்னே ஒரு காட்டன் கிளாத் இல்லைனா இட்லி துணி வச்சு நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கன்னா அதோட சூடும் ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். இப்போ காலையில் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா நைட் சாப்பிடும்போது ரொம்ப சூடாக இருக்கும். அப்புறம் அந்த தண்ணியும் உங்களுக்கு கீழே அந்த சாப்பாட்டுக்குள்ளே போகாது. ஸோ மூணாவது டிப் என்ன பார்த்திங்கன்னா, நம்ம இட்லிக்கு மாவு அரைக்கும் போது உளுந்து ஊற வைப்பாங்க இல்லையா, அதை ஊற வச்ச உளுந்தை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் அரைச்சிங்கன்னா மாவு ரொம்ப ஃப்ளஃபியாக வரும். இட்லியும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அப்புறம் நாலாவது டிப் என்னென்னா, நீங்கள் பேஸ்கெட்டில் டஸ்ட்பினில் நீங்கள் குப்பை போடும்போது சம்டைம்ஸ் அது தண்ணி லீக் ஆகி உங்களுக்கு டஸ்ட்பின் ரொம்ப வாடை அடிக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் கவர் போட்டப்புறம் ஒரு நியூஸ் பேப்பரை நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குப்பை போட்டிங்கன்னா அது அந்த டஸ்ட்டில் இருக்கிற அந்த மாய்ஸ்சரெல்லாம் அதை எடுத்துக்கும். உங்களுக்கு அந்த டஸ்ட்பின்னும் உங்களுக்கு வாடை அவ்வளோ வராது. ஸோ அஞ்சாவது டிப் என்ன பார்த்திங்கன்னா, ஹனி சுகர் இது ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஹனி சுகர் எங்கே வச்சாலும் எறும்பு வந்துடும். அதை நீங்கள் ஜிப்லாக் கவர் மாதிரி அதுக்குள்ளே நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா எறும்பு அதுக்கு வராது. அதே மாதிரி சுகருக்கும் தான். ஆறாவது டிப் என்ன பார்த்திங்கன்னா, லெமன் கிடையாது, ஆரஞ்சோட தோல். இப்போ ஃப்ரிட்ஜில் உங்களுக்கு ஒரு ஸ்மெல் வருது, ஒவ்வொரு டைம் ஃப்ரிட்ஜ் திறக்கும் போது ஒரு ஸ்மெல் வருதுன்னா இந்த மாதிரி ஆரஞ்சு பீல் பண்ண அந்த தோலை ஒரு கிண்ணத்தில் போட்டு நீங்கள் மூலையில் வச்சிட்டிங்கன்னா, ஃப்ரிட்ஜோட ஒரு கார்னரில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ரிட்ஜில் இருக்கிற அந்த ஹாட் ஸ்மெல் உங்களுக்கு வராது. ஃப்ரிட்ஜும் சூப்பராக அந்த ஆரஞ்ச் சென்ட் ஃபீல் வரும். ஸோ சேம் அந்த ஆரஞ்ச் ஃபீலை யூஸ் பண்ணி கட்டிங் போர்டை நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். கட்டிங் போர்டில் நீங்கள் க்ளீன் பண்ணாமல் விட்டிங்கன்னா நிறைய டஸ்ட்டு அப்புறம் வைரஸ் அஃபெக்ட் ஆகும். ஸோ அப்போ நீங்கள் இந்த லெமன் பீலில் அந்த ஃப்ரண்ட் சைடு இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சு நல்லா நீங்கள் தேய்ச்சிட்டு கழுவிட்டு நல்லா காய வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கட்டிங் போர்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஆரஞ்சில் இருக்கிற அந்த சிட்ரிக் ஆசிட் உங்களுக்கு அந்த எல்லாத்தையும் உங்கள் டஸ்ட் எல்லாத்தையும் கழுவி கொடுத்துரும். ஸோ இந்த டிப் யூஸ் பண்ணுவேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நல்லா கழுவிட்டு சன் ட்ரை பண்ணிவிடுங்க. ஸோ எய்த்து டிப் என்னதுன்னா, நீங்கள் சிங்க்கு சம்டைம்ஸ் வாடை வரும். அதே மாதிரி சிங்க்கு கீழே அந்த டஸ்ட்டெல்லாம் போய் லாக் ஆகிக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா அப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு வினிகர் சேர்த்திங்கன்னா அந்த வாடையெல்லாம் அதை எடுத்துரும். அதே மாதிரி அந்த சிங்க்கும் அந்த லாக் ஆகிருக்கிற அந்த டஸ்ட்டெல்லாம் கீழே கரைஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நீங்கள் தண்ணி டேப் வாட்டரை மட்டும் திறந்து விட்டிங்கன்னா அது ஃபுல்லாகவே நீங்கள் போயிடும். சிங்க்கும் நல்ல வாடை இல்லாமல் நல்லாயிருக்கும். ஸோ 9th டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, க்ரீன் சில்லியோட அந்த காம்பை எடுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா அது ரொம்ப நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். அடுத்து 10th டிப் இப்போ நம்ம தீபாவளிக்கு ஏதாவது விசேஷத்துக்கு நிறைய பலகாரம் சுட்டிருப்போம். ஆனால் கடைசி பலகாரம் சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்காது. ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் அதை ஒரு வீக் தேவையான மட்டும் வெளியே எடுத்துகிட்டு மற்ற மீதம் இருக்கிறத ஒரு கவரில் போட்டு ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லை நியூஸ் பேப்பரோ போட்டு நல்லா கவர் பண்ணிவிட்டு அப்புறம் லிட்டு போட்டு நல்லா மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா 1 மந்த் கழித்து நீங்கள் சாப்பிட்டாலும் புதுசாக முறுக்கு சுட்டுறப்ப அந்த டேஸ்ட் அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்குது பார்த்திங்களா, அது மாதிரி உங்களுக்கு டேஸ்ட் நல்லா கிடைக்கும்.
ஸோ சேம் இதே மாதிரி பிஸ்கட்டுக்கும் யூஸ் பண்ணலாம். நான் இந்த கவர் நான் ஓப்பன் பண்ணல. நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து ஜிப்லாக் கவரில் போட்டுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஃப்ரீஸ் போனப்புறம் அதாவது சில்னஸ் போனப்புறம் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.